அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். ஆஹ் எமது வகுப்பு ஏப்ரல் 20ஆம் தேதி ஆரம்பித்தது. இன்றைக்கு 5வது வகுப்பு. நாம் சில அடிப்படை தியான நுட்பங்களை இதுவரை பார்த்தோம். இன்று புதிதாக இணைந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய பெயர், இடம் நீங்கள் தாருங்கள். சாட் வழியாக நமது வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இதுவரை நடந்த வகுப்புகளின் பதிவு வீடியோக்கள் இருக்கின்றது, நீங்கள் அவற்றை பார்க்கலாம். எனவே நீங்கள் பெரிதாக எதையும் இழக்கவில்லை. நீங்கள் தியானத்தில் இணைந்து கொள்ளலாம். நாம் வீடியோக்கள் பதிவு செய்கின்றோம், ஏனென்றால் இலங்கையில் ஜூமில் இணைவது, அதாவது அந்த இணைப்பு உங்களுக்கு சில நேரங்களில் சரியாக வருவதில்லை. அந்த காரணத்தால் நாம் பதிவு வீடியோக்கள், நமது வகுப்புகளை நாம் பதிவு செய்கின்றோம். எனவே நீங்கள் அவற்றை பயன்படுத்தலாம். இப்பொழுது நாம் நேரத்தை வீணாக்காது இன்றைய வகுப்புக்கு செல்லுவோம். நாம் புதிய ஒரு ஆரோக்கிய குறிப்பு பார்த்தோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு. இது மிகவும் அடிப்படையான எளிய ஒரு சுத்திகரிப்பு முறை. நாம் சாயோகா தியானத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் இதை 10 நிமிடங்கள் செய்து கொள்வோம். மிக இலகுவான எளிய முறை, மிகவும் துரிதமாக அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு முறை. சாயோகாவில் நாம் அதிக முறைகள் இங்கு இல்லை. மிக சில ஆரோக்கிய குறிப்புகளே போதுமானது. இந்த பஞ்ச தத்துவங்கள் மூலமாக எம்மை சுத்திகரிப்பது. இது நீர் தத்துவம். இன்னொரு முறை நாம் நெருப்பு அல்லது ஒளி தத்துவத்தை நாம் அறிமுகப்படுத்துவோம். அது தவிர எளிமையான தியான பயிற்சி, ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் குறிப்பிட்ட சில பயிற்சிகள், உடல் பயிற்சிகள் இருக்கின்றது. அதுவும் நாம் தேவை ஏற்படும் போது செய்வோம். அவ்வளவுதான் நமது சாயோகா தியானத்தில் இருக்கின்றது. இது மிகவும் எளிமையான ஒன்று. ஏனென்றால் இங்கு பயிற்சிகள் அதிகம் தேவையில்லை. பயிற்சிகள் சிறிது நமக்கு உதவுவதற்கே. இங்கு முக்கியமாக வேலை செய்வது அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள், பரம சைத்தன்யம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். இது வேறொன்றும் இல்லை, தூய அன்பு அலைகள்.
அதாவது இந்த பிரபஞ்சம் அன்பு நிறைந்தது. அந்த தூய தெய்வீக அன்பு, தன்னலமற்ற அந்த அன்பின் அதிர்வுகளே, அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள், அவையே நமக்குள் முழுமையாக வேலை செய்கின்றது. எனவே இந்த சுத்திகரிப்புகள் மூலம் நாம் எம்மை அமைதிப்படுத்தும் போது அந்த பரம சைத்தன்யம் நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இன்றும் நீங்கள் உப்பு நீர் தயாரிப்பு தயாராக வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம். மிக இலகுவாக நீங்கள் இந்த சுத்திகரிப்பு முறையை இந்த வகுப்பிலேயே செய்து கொள்ளலாம். எனவே நீங்கள் இரவு நேரம் தியானம் முடிந்ததும் நீங்கள் படுக்கைக்கு செல்லலாம். 7 சக்தி மையங்கள் நாம் பார்த்தோம். உப்பு நீரோடு எவ்வாறு சமநிலைப்படுத்தல் என்பதை பற்றியும் பார்த்தோம் கடந்த வகுப்பில். இன்று நாம் இந்த சரணடைதல் என்றால் என்ன? சரணடைதல் என்றால் நாம் சரணடைதல். இங்கு இதன் அர்த்தம் ஒப்புவித்தல். எதை நாம் ஒப்புவிக்க வேண்டும்? நாம் நாம் எமது வீடு, உற்றார், உறவினர், குடும்பங்கள் அனைத்தையும் துறந்து காடுகளுக்கோ இமயமலைக்கோ இங்கு செல்ல தேவையில்லை. அது உண்மையில் தப்பி ஓடுதல். நாம் இங்கிருந்து கொண்டே எம்மை எதிர்கொள்கின்றோம். அவ்வாறு எதிர்கொள்வதற்கு நாம் எதை ஒப்புவிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று நாம் பார்ப்போம். எமக்கு அழிவுகரமானதை நாம் ஒப்புவிக்கின்றோம். எமது அகங்காரம், மமகாரத்தை நாம் ஒப்புவிக்க வேண்டும். எமக்கு வேண்டாதவற்றை நாம் ஒப்புவிக்க வேண்டும். இவற்றையே நாம் செய்ய வேண்டும். ஏனெனில் எமது வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும், ஒரு வரமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு வரமாக இருக்க வேண்டும், துன்பமாக இருக்கக்கூடாது. இங்கு நான் சொன்னது போல் நான் ஒன்றும் செய்வதில்லை. இங்கு நான் என்னும் போது இந்த நான் என்பதற்கு அர்த்தம் எனது மமகாரம், எனது அகங்காரம். எனது மமகாரமோ எனது அகங்காரமோ ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் பரம சைத்தன்யம், இந்த தெய்வீகத்தின் அன்பு அலைகள். அதுவே அந்த சக்தியே எமக்குள் வேலை செய்கின்றது. எனவே நாம் எம்மை முழுமையாக சிரமமின்றி வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் போது, நாம் அமைதி அடையும் போது தியானம் நன்றாக செயல்படும். அந்த நிலைக்கு நாம் போவது கஷ்டம். அதாவது எமக்குள் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் என்று எமக்குள் நிறைய இருந்தால் அந்த நிலைக்கு நாம் செல்வது கடினமானதாக இருக்கும். அவற்றிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். எவ்வாறு நாம் அவற்றிலிருந்து வெளிவந்து எம்மை அமைதி நிலையில் அந்த எங்கும் நிறைந்திருக்கும் பரம சைத்தன்யத்திடம் எம்மை வெளிப்படுத்துவது? ஸ்ரீ மாதாஜி மிகவும் ஒரு உதாரணத்தை எடுத்து நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். முதலில் நாம் எமது பிரச்சனைகள், எண்ணங்கள், கவலைகளை ஒருபோது நினைக்க கூடாது. அவற்றை நினைக்காமல் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறைவனின் அன்பு அலைகள், நுண் அதிர்வுகளுக்கு, அதாவது தெய்வீக அன்பின் அலைகளுக்கு எம்மை வெளிப்படுத்த வேண்டும். சூரியன் பிரகாசிக்கின்றது. இயற்கை முழுவதுக்கும் பாரபட்சமின்றி பிரகாசிக்கின்றது. இயற்கை தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் கதிர்களை, ஆசியை பெற்றுக்கொள்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இயற்கை அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைக்கின்றது. ஒரு மரம் வளரும் போது இலைகள் ஒன்றை ஒன்று மூடாது பறந்து வளர்கின்றது.
எனவே எல்லா இலைகளுக்கும் சூரிய கதிர்கள் படும்படியாக பரந்து வளர்கின்றது. அந்த இலைகளுக்கிடையில் எவ்வளவு ஒரு இணக்கம், ஒற்றுமை, அந்த இணக்கத்தோடு நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையோடு அவை பரந்து வளர்ந்து எல்லா இலைகளும் சூரிய கதிர்களை பெறும்படியாக அவை வளர்கின்றது. அது தானாக இயற்கையாக அவை அந்த அந்த குணாதிசயம் உள்ளுக்குள் அந்த மரத்துக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல்தான் எமக்குள்ளும் தேவையான அனைத்தும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எந்த முயற்சியும் எடுக்காது நாம் அமைதி நிலைக்கு சென்று அந்த கதிர்களை, சூரிய கதிர்களை இயற்கை பெற்றுக்கொள்வது போல் நாமும் அங்கு நிறைந்திருக்கும் பரம சைத்தன்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே எமக்கு மருந்தாகும். எமது காயங்களை எல்லாம் மெதுமெதுவாக வளம்படுத்தி எம்மை சீர் செய்யக்கூடிய அருமருந்து. இந்த விளக்கத்தோடு இன்று நாம் நமது கவனத்தை தலை உச்சி குழிக்கு செல்வோம். கவனத்தை தலை உச்சி குழிக்கு எடுத்து செல்வது என்பது அங்கு நமக்கு பொறுமை அவசியம், மன அமைதி அவசியம். மன அமைதி என்னும் போது எமது மனதில் இருக்கும் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை ஒப்புவித்து விடுவோம். அவை அது எமது அகங்காரம், மமகாரத்தின் வேலை. எனவே அவற்றை நாம் மன்னித்து அவற்றை விலகி செல்ல விடுவோம். மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்து எதிர்வினை புரியாத சாட்சி நிலை. எதிர்வினை புரியாத சாட்சி நிலை என்பது நாம் இந்த தெய்வீக தூய அறிவுக்கு, நாம் இங்கு பெற்றுக்கொள்ளும் தூய அறிவு, அதாவது ஒவ்வொரு நுட்பங்களும், அந்த நுட்பங்களுக்கு எதிர்வினை புரியாது. அவற்றை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். சாட்சி நிலையில் அதன் விளைவுகளை நாம் அவதானிப்போம். அதுவே தியான நிலை. கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். இங்கு சிறிது மூச்சு பயிற்சி செய்வோம். இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நமது இடது நாடியில் இயங்கும் மன சக்தி, தூய விருப்பத்துக்கான இச்சா சக்தி, அதுவே எமது மன சக்திக்கும், எமது வலது நாடியில் இயங்கும் கிரியா சக்தி, செயல்பாடுகளுக்கான சக்தி, எமது மன உடல் செயல்பாடுகளுக்கான சக்தி, அது பிராணசக்தி. இந்த இரு சக்திகளையும் நாம் அமைதிப்படுத்துகின்றோம், சமநிலைக்கு கொண்டு வருகின்றோம். எமது கவனத்தோடு அமைதியடைய செய்கின்றோம். அமைதியடைய செய்யும் போது எமது அகங்காரம், மமகாரத்திலிருந்து இருக்கும் எண்ணங்கள் தானாக அமைதியடைந்து விலகி செல்கின்றது. எனவே கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். உள்முகமாக சுழுமுனை நாடி, அதாவது முள்ளந்தண்டு வழியாக செல்லும் நடுநாடி, நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதார சக்கரம். இந்த நடு அச்சு, இந்த அச்சை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். மெதுவாக
அதில் முழு கவனத்தையும் வைத்து நாம் சுவாசத்தை நன்றாக உள்ளிழுப்போம். சிறிது நேரம் பிடித்து வைத்துக் கொள்வோம். பின்பு மெதுவாக வெளிவிடுவோம். சுவாசிக்கும் போதும் நீங்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சுவாசியுங்கள். மீண்டும் ஒரு தடவை சுவாசிக்கும் போது நாம் மூக்கால் சுவாசிக்கின்றோம். முழு கவனமும் தலை உச்சி குழியில் இருக்கும் போது நீங்கள் அதனூடாக சுவாசிப்பதை, இந்த சுவாச காற்று அதனூடாக செல்வதை உணரலாம். அல்லது அதில் ஒரு லேசான ஒரு உணர்வை, தலை உச்சி குழி சுழுமுனை நாடி ஒரு குழல் போல் லேசாக இருப்பதை நீங்கள் உணரலாம். எனவே உங்களுக்கு ஏற்றபடி அதை செய்து கொள்ளுங்கள். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரத்தில் ஒரு அமைதி, பின்பு மெதுவாக வெளிவிட்டு சஹஸ்ராரத்தில் தலை உச்சி குழியில் ஒரு அமைதி, பின்பு மீண்டும் திரும்ப மூச்சை உள்ளிழுங்கள். மூலாதாரத்தில் அமைதி, பின்பு மெதுவாக வெளிவிடுங்கள். சஹஸ்ராரத்தில் ஓர் அமைதி. இப்பொழுது ஒரு 3 தடவை நடு நெஞ்சில் காற்றை நடு நெஞ்சில் பிடித்து வைப்போம். இப்பொழுது நாம் இரு மூக்கு துவாரங்களூடாகவும் கவனத்தை வைப்போம். நன்றாக இரு மூக்கு துவாரங்களூடாக நன்றாக மூச்சை உள்ளிழுங்கள். நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நடு நெஞ்சில் அமைதி, பிறகு மெதுவாக வெளிவிடுங்கள். உங்கள் இரு மூக்கு துவாரங்களையும் அவதானியுங்கள். ஏதாவது ஒரு பக்கம் அடைபட்டு இருக்கின்றதா அல்லது 2 பக்கமும் அடைபட்டு இருக்கின்றதா என்று. மீண்டும் ஒரு தடவை நன்றாக மூச்சை உள்ளிழுத்து நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். நடுநெஞ்சில் அமைதியை உணர்வோம். பிறகு முழுவதுமாக வெளிவிடுவோம். மூக்குத்துவாரத்தை அவதானியுங்கள். தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு மூக்குத்துவாரத்தை அவதானியுங்கள். மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடுநெஞ்சில் அமைதி, பின்பு நன்றாக வெளிவிட்டு விடுவோம். இப்பொழுது நமது சுவாசத்தை அமைதிக்கு கொண்டு வருவோம். சாதாரணமான அமைதி நிலைக்கு. இப்பொழுது எமது இரு உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு இரு உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். இந்நிலையில் நாம் குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். ஒரு வீடியோவை பார்த்து நாம் கவசம் இட்டுக்கொள்வோம். புதிதாக வந்தவர்கள் மற்றவர்களுக்கும் அது நன்றாக
விளங்கும் வரைக்கும் நாம் வீடியோவை பார்த்து செய்வோம். இந்த வீடியோவை கேளுங்கள், கண்களை திறந்து இந்த வீடியோவை பின்பற்றுங்கள். ஸ்ரீ மாதாஜி குண்டலினி அணையை எழுப்பி கவசமிடும் பொழுது நாமும் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இடலாம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, If I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now how to raise your Kundalini is very simple. You put your hand like this, I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes, I'm sorry. Because the Mother Earth... take my shoes off. That's better, because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. Alright? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. Alright. Now what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now, again, let's do. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. It's the second one. Now, second. And what is this Three doing? times. Now you'll see that. Now, I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it.
ஸோ எமது இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து நாம் அந்த குளிர்ந்த காற்றை நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். உணராவிட்டாலும் கவலை வேண்டாம். மனதில் அமைதி. இந்த அமைதி நிலையில் நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். இடமிருந்து வலமாக முதலாவது மூலாதாரம், இரண்டாவது தடவை சுவாதிஷ்டானம், மூன்றாவது தடவை நாபி பவசாகரம், நான்காவது இருதயம், ஐந்தாவது விஷுத்தி, ஆறாவது ஆக்யா, ஏழாவது சஹஸ்ரம். இந்த கவசம் எடுக்கும் போதும் இது எமது 7 சக்கரங்களின் நற்பண்புகளின் வெளிப்பாடு தெய்வீக நுண் அதிர்வுகளாக வெளிப்படுகின்றது. இந்த நுண் அதிர்வுகளும் மற்றும் எங்கு நிறைந்திருக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கும் இந்த பரம சைத்தன்யம் இரண்டும் சேர்ந்து நமக்கு இந்த கவசத்தை அளிக்கின்றது. இந்த கவசம் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கின்றது. அதற்குள் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் நமக்குள் இருக்கின்றது. தேவையில்லாத அழிவுகரமானவை எம்மை விட்டு தானாக விலகிச் செல்கின்றது. இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் மெதுவாக எமது கால்களை பணிவோடு நீர் தத்துவத்துக்கு எமது தீவிரமான நன்றிகளோடு எமது கால்களை உப்பு நீருக்குள் வைத்துக் கொள்வோம். நீர் எடுத்து சிறிது உப்பளவு உப்பு நீங்கள் அதற்குள் போட்டு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு அல்லது 2 கைப்பிடி அளவு நீங்கள் போடலாம். போட்டு கால்களை அதில் வைத்துக் கொள்வோம். நாடிகளை நாம் சமநிலைப்படுத்துவோம். இந்த நாடிகள் சமநிலை ஏன் முக்கியம் என்றால் நாம் எமது மனதை அமைதி நிலைக்கு தியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு. அதாவது தியான நிலை என்பது எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. அதை பற்றி ஸ்ரீமாதிஜி அவர்கள் கூறுவதை நாம் உப்பு நீரில் கால்களை வைத்துக் கொண்டே நாம் கேட்போம். இது ஒரு நிமிட வீடியோ. மிக அவதானமாக கேளுங்கள். இது ஒரு நிமிட வீடியோ. There's a state in which people go when the Kundalini rises a little bit. What we call is a thoughtless awareness, where you're aware, but a thought rises and falls off, another thought rises and falls off. In between the thought, there's a little space. That is the present. Either you live in the future or in the past. So in that
present thing, you become silent. And you just watch your thoughts. As if you are standing in the water, you are afraid of the water. But once you get onto the boat, you see it. In the same way, you see your thoughts. You are not afraid of them. You stand on that piece. But when you become a master swimmer, you can jump into the water and save many others. There's a state in which people go when the Kundalini rises a little bit. What we call is a thoughtless awareness, where you're aware, but a thought rises and falls off, another thought rises and falls off. In between the thought, there's a little space. That is the present. Either you live in the future or in the past. So in that present thing, you become silent. And you just watch your thoughts. As if you are standing in the water, you are afraid of the water. But once you get onto the boat, you see it. In the same way, you see your thoughts. You are not afraid of them. You stand on that piece. But when you become a master swimmer, you can jump into the water and save many others. ஸோ இந்த தியான நிலை செல்லும் போது இந்த அமைதி நிலை பயமில்லாத நிலை, பயமற்ற பாதுகாப்பான சக்தி வாய்ந்த நிலை. இந்நிலையிலேயே பரம சைத்தன்யம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைவனின் அன்பு அலைகள் தமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எமது இடது நாடியை சரி செய்வோம். இப்பொழுது எமது இடது நாடி சரி செய்யும் போது இடது கை மடியில் நன்றாக திறந்து வைத்திருப்போம். வலது கையை பூமியில் வைப்போம். வைத்து நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், அதனால் ஏற்பட்ட மன சோர்வுகள், எனது மனதில் இருக்கும் பிழையான எண்ணங்கள், எனது பிழையான வாழ்க்கை கடந்த காலத்தில் நான் சேகரித்து கொண்ட தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், எனது மமகாரம் அனைத்தையும் முழுமையாக பூமி தத்துவத்தால் அகற்றி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் தூய்மையான அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். நமது கடந்த காலத்தை நாம் மறப்பதற்கு புதிய வாழ்வின் புதிய அனுபவங்களை நாம் சேகரித்துக் கொள்ளும் போது நமது இன்றைய நாளை கடந்த காலம் ஆகின்றது. எனவே கடந்த காலம் ஒளியூட்டப்படுகின்றது. தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு நமது இடது கையை நாம் அவதானிப்போம். ஐந்து கைவிரல் நுனிகளையும் ஒன்றொன்றாக அவதானியுங்கள்.
கட்டை விரல், நடுவிரல், சின்ன விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல். இப்பொழுது உள்ளங்கை, தலை உச்சி குழியை அவதானியுங்கள், வலது கையை அவதானியுங்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை. இங்கு நான் என்பதற்கு அர்த்தம் எனது அகங்காரமோ மமகாரமோ ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் எனது ஆத்ம நிலையில் நடைபெறும் ஒன்றாகும். அதாவது அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் நான் செல்லும் அந்த ஆத்மாவின் அமைதி நிலையில் நடைபெறுகின்றது. மற்றும் எமது வலது நாடி இடது மூலாதாரத்தோடு தொடர்புடையது. இடது மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. இடது மூலாதாரத்தில் நாம் தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம், நான் கள்ளம் கபடம் சூதுவாது தெரியாத குழந்தை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றேன். குழந்தை உள்ளம், தூய அறிவு, நேர்மையான அறிவு கொண்டவனாக இருக்கின்றேன். நமது இடது இருதயத்தில் நாம் சொல்லுவோம், தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. எனது அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா. அகங்காரமும் மமகாரமும் அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமது வலது நாடி இரண்டாவது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பித்து நமது அகங்காரத்தில் முடிகின்றது. இதில் கேட்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எதிர்கால வாழ்வின் பயம், கவலைகள், அதனால் நான் எதிர்காலத்தை பற்றிய அதீத கவலை, திட்டங்கள், எண்ணங்கள் கொள்ளும் நிலை அனைத்தையும் என்னிடமிருந்து அமைதிப்படுத்தி தனித்து விடுங்கள். எனது மன உடல் தொழிற்பாடுகள், ஓயாத மன உடல் தொழிற்பாடுகளால் உடலில் ஏற்படும் மேலதிக வெப்பத்தை ஆகாய மார்க்கமாக அகற்றி எனது வலது நாடியை குளிர்மைப்படுத்தி அமைதிப்படுத்தி விடுங்கள் தாயே. எனது மனதிலும் உடலிலும் அமைதியை தாருங்கள். மீண்டும் எமது சுவாதிஸ்தான சக்கரம் எமது வலது நாடிக்கு மிகவும் பொறுப்பு வாய்ந்தது. இறை நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், நான் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே பார்த்து கொள்கின்றது. என்னை முழுமையாக பார்த்து கொள்கின்றது. என்னை
ஒரு தாய் குழந்தையை பராமரிப்பது போல் முழுமையாக பராமரிக்கின்றது. எனது அனைத்து கவலைகள், எனது குடும்ப பிரச்சனைகள், எனது மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உடலில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது. எனவே நான் முழுமையாக அந்த தெய்வீக அன்பிடம், புகலிடம் தேடுகின்றேன். எமது வலது நாடியோடு தொடர்பானது எமது கல்லீரல், லிவர் என்று சொல்வார்கள். லிவர், கல்லீரல். வளமான கல்லீரல் வளமான கவனத்தை எமக்கு தருகின்றது. எனவே எமது கல்லீரலையும் நாம் வெளிப்படுத்துவோம். நாம் அன்னை குண்டலினியிடம் கேட்போம், தாயே, எனக்கு எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் தெய்வீக நுண்ணதிர்வுகளால் சீர் செய்து தூய்மைப்படுத்தி எனது கல்லீரலில் நடைபெறும் ஆயிரக்கணக்கான தொழிற்பாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எனது கல்லீரலை சீரமைத்து தாருங்கள். இவ்வளவு காலமும் அதீத சிந்தனைகள், கோபம், பிழையான உணவு பழக்க வழக்கங்களால் எனது கல்லீரலுக்கு நான் செய்த தீங்குகளை சீரமைத்து எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கல்லீரலை குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். இப்பொழுது நமது இடது கையை வலது பக்க வயிற்றின் மேல் பகுதியில் வைப்போம். வலது பக்கம் வயிற்றின் மேல் பகுதியிலேயே எமது கல்லீரல் இருக்கின்றது. இதில் சிறிது நேரம் வைப்போம். வைத்து எமது இடது கை வழியாக எமது வலது கை மடியில் திறந்திருக்கின்றது. அந்த கை வழியாக எமது கல்லீரலில் ஒரு குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். இடது கை வழியாக இந்த நுண்ணதிர்வுகள் உட்சென்று எமது கல்லீரலை குளிர்விக்கின்றதா? நேரடியாக கல்லீரலில் குளிர்ச்சியை உணரலாம், அல்லது கல்லீரல் அமைதி அடையும் போது எமது மனதில் அமைதி, கவனம் அமைதி அடைவதை நாம் காணலாம். உடலில் முழுமையான ஒரு அமைதி, வெப்பநிலை குறைவதை நாம் காணலாம். மீண்டும் பிரார்த்திப்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து எனது கல்லீரலை தூய்மைப்படுத்தி தாருங்கள்.
கவனம் முழுவதுமாக தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு இரு உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். வலது உள்ளம் கை மற்றும் இடது உள்ளம் கை கல்லீரலில் நாம் வைத்திருக்கின்றோம். இப்பொழுது நமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நமது நடுநாடி சுத்திகரிப்புக்காக எமது இரு கைகளையும் சிறிது நேரம் நாம் பூமியில் வைப்போம். நாற்காலியில் இருப்பவர்கள் தமது 10 விரல்களையும் பூமியை நோக்கி வைப்போம். இந்த பிரபஞ்ச சக்தியை, இந்த பிரபஞ்சத்தில் இயங்கும் தாய் அன்பு கொண்ட இந்த சக்தியின் பிரதிபலிப்பே பூமி தாயாகும். இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அதை விளங்கிக் கொள்வதற்கு நாம் பூமி தாயை விளங்கிக் கொள்ளலாம். பொறுமை, பூமி தாயின் நற்பண்புகள், பொறுமை, எம்மை தாயாக தாங்குபவர், எமக்கு இருக்க இடம், எமது வாழ்வுக்கு தேவையான ஆதாரங்கள் அனைத்தையும் தந்தருள்பவர், வாழ்வாதாரம். இந்த இயற்கை முழுவதுமே எமக்காக இருக்கின்றது. பஞ்ச தனிமங்கள், பஞ்ச பூதங்கள் என்று சொல்வார்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அனைத்து இயற்கை வளங்கள், கடலில் வளங்கள் சரிந்திருக்கின்றது, நிலத்தில் வளங்கள் சரிந்திருக்கின்றது. நமக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்து அனைத்தும் தந்தருள்பவர். பூமி தாயிடம் பிரார்த்திப்போம். அவருடைய ஈர்ப்பு சக்தியால் எம்மை நிலை நிறுத்திக் கொள்பவர். தாயே, எமது அனைத்து நாடிகள், சக்கரங்கள், எமது உடலில் இருக்கும் 5 தனிமங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி விடுங்கள். இப்பொழுது எமது இரு கைகளையும் எமது மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எம்மை முழுமையாக அன்னை குண்டலினியிடம் ஒப்படைத்து விடுவோம். அவர் சுழுமுனை நாடி வழியாக தலை உச்சி குலுக்கி வந்து எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டிக் கொள்வோம். குண்டலினி தாயே, என்னுள்ளேயே இருந்து என்னை காத்தருளும் தெய்வீகம் தாங்களாவீர்கள். தயவு செய்து எழுந்தருளி எனது சஹஸ்ராரத்துக்கு வந்து என்னை அமைதியான தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த பாதுகாப்பான நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்கள். நான் எனது மமகாரம், அகங்காரம், எண்ணங்கள், பயம், கவலைகள் அனைத்தையும் தங்களிடம் ஒப்புவிக்கின்றேன். நேர்மையான இருதயத்தோடு என்னை முழுமையாக தங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன்.
கவனம் தலையுச்சிக்குழியில், உச்சிக்குழியில் இருந்து தலைக்குள் 1 அங்குலம் கீழ்முகமாக நாம் வைத்துக் கொள்வோம். அதுவே எமது இடது இருதயத்தின் இருப்பிடம். அங்கே எமது ஆத்மா இருக்கின்றது. அதில் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். எண்ணங்கள் வருமாயின் நாம் மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்து விடுங்கள். ஸ்ரீமாதிஜி, அனைவருக்கும் இந்த தியான அனுபவத்தை, ஆழ்ந்த அமைதியை தந்தார்கள். இப்பொழுது நாம் நமது உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம். கால்களை கழுவி நீங்கள் நீரை ஒரு புறத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதை பின்னர் நீங்கள் கழிவு நீரில் கொட்டலாம். இப்பொழுது நாம் தொடர்ந்து தியானிப்போம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். சரணடைதல், அதாவது ஒப்புவித்தல் பற்றிய விளக்கம். எதை நாம் ஒப்புவிக்க வேண்டும்? எம்மை திசை மாறச் செய்யும் விஷயங்களை, எமது கவனத்தை சிதறச் செய்பவையை, எம்மை வழி தவற செய்பவையை, எமது அகங்காரம், மமகாரம். மமகாரம் என்பது எமது மன கட்டுப்பாடுகளை, இவற்றைத்தான் நாம் ஒப்புவிக்க வேண்டும். எதற்காக ஒப்புவிக்க வேண்டும் என்றால், இவற்றை நாம் ஒப்புவிக்கும் போது நாம் தாமாக தூய்மை அடைகின்றோம். நல்ல விடயங்கள் நமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. இது களை எடுப்பது போல். இப்பொழுது ஸ்ரீமாதிஜியின் உரையை கேட்போம். மீண்டும் ஸ்ரீமாதிஜியின் உரைகள் கேட்கும் போது அந்த விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும். நமக்குள் அவற்றை நாம் பார்க்கலாம். சில வேளைகளில் நாம் இந்த உரைகள் கேட்டும் போது ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விடயம் எமது இருதயத்தில் நன்றாக பதிந்ததாக இருக்கும். அவ்வாறான விடயங்களை நீங்கள் பின்பு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் அருளுரையை கேட்போம். நாம் போடும் அருளுரைகள் அனைத்தும் தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது. எனவே நீங்கள்
இந்நிலையில் மிகவும் மனம் உடல் இரண்டும் ஆறுதலாக இருந்து இரு கைகளையும் திறந்த நிலையில் அன்னையின் அருளுரையை நாம் கேட்போம். இந்த அருளுரைகள் எமக்குள் சென்று சத்திர சிகிச்சை போல் எமக்குள் வேண்டாத விடயங்களை வெளியே எடுக்கின்றது. எமக்குள் இருந்து அவற்றை வெளியேற்றுகின்றது. இது வெறும் சொற்கள் அல்ல, நுண்ணதிர்வுகள் நிறைந்த சொற்கள். அதை நீங்கள் உங்கள் கைகளிலும் உணரலாம். ஒரு புனிதரிடமிருந்து வரும் சொற்கள் நுண்ணதிர்வுகள் நிறைந்தவை. அதுபோல் நாமும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் பேசும் வார்த்தைகள் கூட நுண்ணதிர்வுகள் நிறைந்ததாக மாறுகின்றது. எனவே இப்பொழுது நாம் அந்த உரையை நாம் கேட்போம். In Sahaja Yoga, we have never tried to overcome the desires by taking sannyasa or running away from the house or for all kinds of things that are being suggested. The first thing that is done is that you get the light of your spirit. Spirit is the reflection of Sadashiva. In that light, he shows. He's just showing the path. The spirit is just like a light which is burning and which is showing the path. In that path, you yourself become so wise that you walk in the light of wisdom, that you walk in the light of righteousness. Because whatever is destructive is seen through the light of your spirit. You start giving up all that is destructive. Nobody has to tell you that give up this, give up that. You yourself realize that this is wrong and we should give up. This was, I should say, my own understanding of human beings. Because these are the days where people are in complete illusions. They are in a conflict all the time, struggling even to exist. Under these circumstances, everything would have failed if we had started with taking a sannyasa and then going to Himalayas and all that. If you have to do this for the masses, something has to be done radical, and luckily I've been able to find out a way by which you can get your sprouting, your realization. Now some people who get realization have to understand certain things, because as you know, there are many people who have got realization. I don't know how many, I don't keep count. But what is lacking in them is surrendering. It's embarrassing to say, but it's a fact. This is the only condition of modern Sahaja Yoga, that you have to really surrender. If you start using your brain, if you start using other methods to understand Sahaja Yoga, you cannot. You must surrender. And as Islam is nothing but surrender. Islam means surrender.
And if that surrender is not there, it is impossible to establish anyone in the kingdom of God. Surrender is not that you should give up your family, give up your children, or give up your houses and homes and your properties. Surrendering is here, give up your ego to begin with, and then give up your conditionings. But first thing, as I said, is surrendering. In surrendering, actually, you develop a kind of a state where I would say you become a sannyasi from within. That means nothing can dominate. What is a sannyasi? Is a person who is above everything else. Nothing can stick to him. He just looks at things and he knows what it is. He may not say. He knows everything and he doesn't do whatever is wrong. He's so detached that in that detachment only he can see what's wrong with him. He starts seeing his family people, he starts seeing other surroundings everywhere. He starts seeing what's wrong. And he does not identify with them. It's very surprising. You see, it is so clear-cut that this light definitely gives you tremendous wisdom and balance. Supposing you are walking and you can't see the road, you may fall down. But if there's little light also, you can see it. And this is what Sahaja Yoga has done. It's given you very little light. That little light itself has been sufficient for you to give up so many things. So when we talk of ascent, we talk of a higher life, we have to become sannyasi like the lotus that comes out of the pond and no water can stay on that. Even the leaves of lotus, no water can stay on that. Just like that we have to become. We don't have to wear sannyasi's dresses, nothing of that. But from inside, a kind of a detached attention is there, which immediately locates the problem within you and without. And also in Sahaja Yoga, you know how to overcome that. It's a very effective, efficient system. But for that again, to achieve that, you have to become Shiva within, means detached. As Shiva is completely detached, you have to be detached. And that detachment will give you the same wisdom as Shiva has. So this is the quality one has to understand. Surrendering doesn't mean outside things to be surrendered. What is there? These are all stones. What are you surrendering? Surrendering means cleansing yourself completely, getting completely detached. Detachment is the only way you can rise. Some people get sick. They make such an ado out of it. I am sick, the whole world should know I am sick, 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 sick. But if you are a Sahaja Yogi, you should just watch. Oh, so I am sick, all right, let's see. Just like a sport. Just watch. I am sick. So, what's happening now? The temperature is coming nicely, it's going down. You just sort of
playful, mirthful attention. So the first thing of surrendering is important to reach the state of your spirit of Shiva and Sadashiva. But the second state is that you have to now think of others. First, it is, as they say in Sanskrit, is vyashti, means individual gain. You get the individual gain. And then it becomes samashti, means the collective. You have to work it out on collective. People who never even got realization, nothing of the kind, have been doing so much organization and this and that, while you have got everything. So now it is important that you should now extend this light to others. ஸோ இந்த அமைதி நிலையில் நாம் சிறிது நேரம் ஸ்ரீ மாதாஜி சொன்ன விடயங்களை உள்வாங்கி சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். அமைதி நிலை என்பது இப்பொழுது நமக்கு தெரியும், சரணாகதி நிலை. சரணாகதி நிலை என்றால் நாம் முழு நம்பிக்கையோடு எமது அகங்காரம் மமகாரத்தை ஒப்புவித்து வேண்டாதவற்றை சரணடைத்து அமைதி நிலையில் இருப்பது. அந்த நிலையில் இருப்போம். எமது கவனம் தலையுச்சி குழியில் இருக்கட்டும். மெதுவாக எமது மனசக்தி பிராண சக்தியோடு அமைதியடைந்த நிலையில், இந்த அமைதி நிலையில் நாம் இன்னொரு, அதாவது ஒரு சிறிய மெல்லிய தியான இசையையும் நாம் எமது கவனத்தோடு ஒன்றாக்கிய நிலையில் அமைதியாக இருப்போம்.
இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்றைய தியானத்தை நாம் இத்தோடு முடித்துக்கொள்வோம். ஃபேஸ்புக்கிலும் சூமிலும் இணைந்த அன்பர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள், உங்களுடைய அனுபவங்கள் அல்லது ஏதும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் குழுவிலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.